ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். டிராஃபிக் ரூல்ஸை கண்டிப்பாக நம்ம ஒபே பண்ணணும். டிராஃபிக் ரூல்ஸ் வந்து நம்மளுடைய நல்லதுக்காக தான். டிராஃபிக் ரூல்ஸ் வந்து அதாவது டிராஃபிக் போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஒரு வழியை காமிக்காங்கன்னா அவங்க என்ன ஒரு வழியை காமிக்கிறது, நம்ம ஒரு வழியில் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அது வந்து கண்டிப்பாக நமக்கு தான் லாஸ். டிராஃபிக் ரூல்ஸை பற்றி எனக்கு தெரிஞ்ச சில ரூல்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ட்ரிங்க் அண்ட் டிரைவ், அதாவது மது போதையில் வாகனம் ஓட்டுறது. மது போதையில் வாகனம் ஓட்டுனா அவங்களுக்கு 10,000 rupees வர ஃபைன், 6 months வந்து 24 months வரை அவங்களுக்கு வந்து சிறை தண்டனை, 3 months அவங்களோட டிரைவிங் லைசன்ஸ் வந்து கேன்சல் ஆகும். அதே மாதிரி ஹெல்மெட் இல்லாம டூ வீலர்ல, அதாவது முன்னாடி இருக்கிறவங்க சரி பின்னாடி இருக்கிறவங்க சரி ஹெல்மெட் இல்லாம இருந்தா அவங்களுக்கு 3 months வந்து டிரைவிங் லைசன்ஸ் கேன்சல் ஆகும். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து 1,000 rupees ஃபைன். அதே மாதிரி டூ வீலர்ல போகும்போது டூ வீலர் வந்து ஒன்லி ஃபார் 2 பேருக்கு தான். அவங்க 2 பேர் போக மூணாவது ஒரு ஆளை ஏற்றும் போது அவங்களுக்கு 1,000 rupees ஃபைன், 3 months டிரைவிங் லைசன்ஸ் வந்து அவங்களுக்கு கேன்சல் ஆகும். இல்லீகல் ரேசிங் சொல்றாங்க. அதே மாதிரி ரேசிங்ல போகும்போது 500 இருந்து 10,000 வரை ஃபைன். அவங்களுக்கு வந்து 6 months, அதாவது 6 to 24 months அவங்களுக்கு வந்து சிறை தண்டனை. அவங்களுக்கும் 3 months டிரைவிங் லைசன்ஸ் வந்து கேன்சல் ஆகும். அது மாதிரி லைட் வெஹிக்கிள் வந்து ஓவரா ஸ்பீடா போச்சுன்னா அவங்களுக்கு வந்து 1,000 இருந்து 2,000 வரை ஃபைன். ஹெவி வெஹிக்கிள் ஓவர் ஸ்பீட்ல போச்சுன்னா அவங்களுக்கு வந்து 2,000க்கு மேல ஃபைன். அவங்களுக்கும் 3 months வந்து டிரைவிங் லைசன்ஸ் வந்து கேன்சல் ஆகும். ஸோ அதே மாதிரி ஜூனியர்னு சொல்றாங்க பாருங்க, அதாவது சின்ன பசங்க வாகனம் ஓட்டினாங்கன்னா அவங்களுடைய பேரண்ட்ஸ் இல்லைன்னா அவங்களுடைய அந்த வண்டியுடைய உரிமையாளருக்கு வந்து 25,000 rupees ஃபைன். அவங்களுக்கு வந்து அந்த ஓட்டின பையனுக்கு, அந்த ஓட்டின பசங்களுக்கு வந்து 25 years வரை டிரைவிங் லைசன்ஸ் வந்து எலிஜிபிள் இல்லாம போகுது. அதே மாதிரி அந்த வாகனத்தினுடைய உரிமையாளருக்கும் இல்லைன்னா அந்த பையனுடைய பெற்றோருக்கும் வந்து 3 years சிறை தண்டனை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதாவது வித்தவுட் டிரைவிங் லைசன்ஸ்ல வந்து வாகனம் ஓட்டுவாங்க சில பேர், அவங்களுக்கு வந்து 5,000 ஃபைன், 3 months சிறை தண்டனை. அதே மாதிரி வாகனம் வந்து அதாவது அதாவது டிரைவிங் லைசன்ஸ் வந்து ரத்து செய்யப்பட்ட காலத்தில் வாகனம் ஓட்டுனா அவங்களுக்கு வந்து 10,000 rupees ஃபைன். அது மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணாம ஒரு வாகனத்தை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆண்டு வரியில வந்து 5 மடங்கு ஃபைன். அது மாதிரி வாகனம் ஓட்டும் போது மொபைல் போன் பேசினால் அவங்களுக்கு வந்து 1,000 இருந்து 5,000 வரை ஃபைன். 1,000 இருந்து 5,000 வரை ஃபைன். அவங்களுக்கு 6 to 12 months வந்து அவங்களுக்கு வந்து சிறை தண்டனை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதாவது ஓவர்டேக் பண்றது, அதாவது ஓவர்டேக் பண்ணக்கூடாத இடத்துல ஓவர்டேக் பண்ணனா அவங்களுக்கு வந்து 5,000 rupees ஃபைன். அவங்களுக்கு வந்து 6 months, அதாவது அவங்களுக்கு 6 months வந்து சிறை தண்டனை. அது மாதிரி அதாவது டிராபிக்ல ரெட் சிக்னல் வந்து ஒபே பண்ணாம போனீங்கன்னா அவங்களுக்கு 5,000 rupees ஃபைன். அவங்களுக்கு 3 months வந்து டிராபிக் அதாவது டிரைவிங் லைசன்ஸ் வந்து அவங்களுக்கும் வந்து கேன்சல் ஆகும், ரத்து செய்யப்படும். அது போல பாத்தீங்கன்னா அதாவது டிரைவிங் ரூல்ஸை வந்து வயலேட் பண்ணா அவங்களுக்கு 1,000 rupees ஃபைன். அது ஏர் அண்ட் நாய்ஸ் பொல்யூஷன் சொல்றாங்க. அந்த ஏர் அண்ட் நாய்ஸ் பொல்யூஷன் வந்து நீங்க வந்து பண்ணினா அவங்களுக்கு வந்து 10,000 rupees ஃபைன். அவங்களுக்கு 3 months வந்து அவங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் வந்து கேன்சல் ஆகுது. அது போல அவங்களுக்கு வந்து 6 to 24 months வந்து அவங்களுக்கு சிறை தண்டனை. பெர்மிட் இல்லாத வாகனத்தை ஓட்டினோம்னா அவங்களுக்கு 10,000 rupees ஃபைன், 12 months வந்து அவங்களுக்கு வந்து சிறை தண்டனை. அதுபோல ஆம்புலன்ஸுக்கு வந்து வழி கொடுக்கலன்னா அவங்களுக்கு 10,000 rupees ஃபைன். அவங்களுக்கு வந்து 3 months வந்து அவங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் கேன்சல் ஆகும். அவங்களுக்கு 6 months வந்து அவங்களுக்கு வந்து சிறை தண்டனை. அது மாதிரி நம்ம வந்து வாகனத்தை வந்து சில பேர் வந்து சட்டத்திற்கு புறம்பாக வந்து ஆல்டர் பண்ணுவாங்க, அதாவது மாடலா சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அப்படி சட்டத்திற்கு புறம்பாக பண்ணா அவங்களுக்கு 5,000 rupees ஃபைன். அவங்களுக்கு வந்து 6 months வந்து சிறை தண்டனை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.